காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இல்ல எனக்கு புரியவே இல்ல. நம்ம ஜாயின் பண்ணி இவ்ளோ நாள் ஆகுது, சடனா எப்படி அந்த மேம வேற கிளாஸுக்கு மாத்துவாங்க? வித்யா, ஒருவேளை இந்த கிளாஸ்ல இருக்கவங்க மோஸ்ட்லி நியூ ஸ்டூடண்ட்ஸ் தான். ஒருவேளை எல்லாரும் நியூ ஸ்டூடண்ட்ஸா இருக்காங்க, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, புதுசா வேற யாராவது ஸ்டாஃப் போடுங்க, இல்லனா இந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஜென் ஸ்டாஃப் போடுங்கன்னு சொன்னதுனால நம்ம கிளாஸுக்கு ஜென் ஸ்டாஃப் போட்டிருக்காங்களோ? பார்த்தா அப்படி தெரியலையேடி. இல்லனாலும் அல்ஜிப்ரா 1 எடுக்கிற மேம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தானே. இது வரைக்கும் நம்மள சத்தமா திட்டினது கூட கிடையாது. அவங்க எதுக்காக நம்ம கிளாஸுக்கு வேற ஸ்டாஃப் போடுறதுக்கு சொல்லிருப்பாங்க? நீ சுகாஷினி மேம் தானே போய் கூப்பிட்ட? ஆமாண்டி மேம், இந்த பீரியட் உங்க கிளாஸ் தான். டைம் டேபிள் பார்க்க மறந்துட்டீங்களா? பெல் அடிச்சிட்டு கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன்டி. அதுக்கு தான். இல்லம்மா, உங்க கிளாஸுக்கு இனிமே நான் கிடையாது, இனிமே உங்க கிளாஸுக்கு அல்ஜிப்ரா 1 புது ஸ்டாஃப் எடுக்க வராங்க. அது மட்டும் இல்லாம ஜென் ஸ்டாஃப்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. கிளாஸ் தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. சுகாஷினி மேமே நல்லா தான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா வித்யா, ஜென் ஸ்டாஃப்னா கண்டிப்பா நம்ம ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜென் ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க. எந்த ப்ரொஃபஸர்னு கேட்டியா? கேட்டேன்டி. புதுசா இன்னைக்கு தான் ஜாயின் பண்றாங்க, எங்களுக்கும் யாருன்னு தெரியலமா, கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துருவாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏதோ அவங்க கிளாஸ் எடுக்கிற புண்ணியத்துல ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆகும் நினைச்சேன். இதுல யார் வந்து உயிரெடுக்க போறான்னு தெரியலையே. என்னடா அல்ஜிப்ரா 1 இனிமே சுகாஷினி மேம் கிடையாதுங்கறா, அதுக்கு பதிலா வேற ஏதோ ஜென் ஸ்டாஃப் வருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கா. யார் வந்தா என்ன? இல்லடா, அந்த மேம் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஹோம்ஒர்க் எழுதுனா வெரி குட், ஹோம்ஒர்க் எழுதலைனா நாளைக்கு ஒழுங்கா எழுதிட்டு வந்துரு, அவ்வளவுதான். இதுல ஏதோ ஜென் ஸ்டாஃப்ங்கறா. இதுக்கு எதுக்குடா இவ்ளோ பயப்படுற? ஹோம்ஒர்க் எல்லாம் சப்பா மாட்ரு. நான் முடிச்சிட்டு உனக்கு வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். இப்போ ஜென் ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும் இல்லையே. லேடி ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறத விட ஜென் ஸ்டாஃப் கிளாஸ் எடுக்கிறதா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்டி. பேசாம ஒரு போராட்டம் பண்ணிடுவோமா? போராட்டமா? ஆமாண்டி, நீ தானே நம்ம கிளாஸ் ரெப்பு. அதுக்கு ஓ சார்பில் எங்களுக்கு பழைய மேம் தான் வேணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்திடுவோம். எது? ஆமா, இவ சார்பில் ஒரு போராட்டத்தை நடத்திட்டான்னு வச்சுக்கோ, கிளாஸ் ரெப்புக்கே பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் பிஎஸ்சில யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கின பொண்ணு வேற. சோ அவளே கேக்குறானா பழைய ஸ்டாஃப் கொடுத்துருவானு, பழைய ஸ்டாஃபே நமக்கு கொடுத்துருவாங்க. அடிச்சேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி மொழியெல்லாம் தேந்துறான். எவ சார்பில் வேணாலும் நீங்க என்ன வேணாலும் நடத்திக்கோங்க, என்ன காரணமா வச்சு எதுவும் நடத்தாதுங்க. ஏன்னா மித்ரா மேம் சரியான லேடி ஹிட்லர். அண்ணன் கிட்ட சொல்லி என்னையும் ஒரு வழி பண்ணாலும் பண்ணிரும். ஏண்டி? குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். என்னப்பா இது? நான் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ப்ரொஃபசர். நானே உங்களுக்கு குட் மார்னிங் வச்சதுக்கு பிறகு கூட குட் மார்னிங் சொல்லவே இல்ல. அட என்ன ஜெய், இந்த காலேஜ்ல கூட ஃப்ரண்ட் பெஞ்ச் சூஸ் பண்ணாம பேக் பெஞ்சுக்கு போயிருக்க பாத்தியா? ஆக ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வர மாட்டேன். அது என்னமோ கரெக்ட் தான். நான் தான் உங்களோட புது ப்ரொஃபசர். போட்டுட்டாங்க, ஒரு சின்ன சேஞ்ச். நான் எடுக்க போற சப்ஜெக்ட் அல்ஜிப்ரா 1. வித்யா, எனக்கு இப்ப எல்லாம் யார பார்த்தாலும் ஆதிசார மாதிரி இருக்க. என் கண்ணுக்கு ஆதிசாரே என் கண்ணு முன்ன வந்து நிக்கிற மாதிரி இருக்க. ஆமா, இவர் எதுக்காக புது காலேஜுக்கு வந்திருக்காரு? இவ எதுக்கு இன்னமும் வாய் பிளந்துட்டு இருக்கா? ஆதிசாரடி, அவர் எதுக்கு நம்ம காலேஜுக்கு வந்திருக்காரு? ஆமா, அவர் மாதிரியே தெரியுதுல. அம்மா எனக்கு தெரியுது, ஓகே, உனக்கு ஏன் தெரியுது? பைத்தியம், நிஜமாவே ஆதிசார் தான். என்னோட தடவை கிள்ளை போதுமா? என்னப்பா, நான் குட் மார்னிங் சொல்லிட்டே இருக்கேன், பதில் குட் மார்னிங் எல்லாம் வைக்க மாட்டீங்களா? இப்பதான் கிளாஸ் ரூம் மாதிரியே இருக்கு. சோ ஸ்டூடண்ட்ஸ், என்ன உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் என்ன நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்ல. ஐ அம் ஆதித்யா. இனிமே நான் தான் உங்களுக்கு அல்ஜிப்ரா 1 கிளாஸ் எடுக்க போறேன். என்ன ஷிபு, அப்படியே வாயடைச்சு போயிட்ட போல. இப்ப ஓகே. சார், எங்களோட புது ப்ரொஃபசர் நீங்களா? சுகாஷினி மேம் எதுக்காக மாறி உங்களை அனுப்பி இருக்காங்க? அதுவும் நேத்துக்கு வரைக்கும் நீங்க பழைய காலேஜ்ல தானே வர்க் பண்ணீங்க. அது ஒன்னும் இல்ல சரண்யா,
அந்த காலேஜை விட இந்த காலேஜ் ஒரு 15,000 எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கறதா சொன்னாங்க. நமக்கு சேலரி தானப்பா முக்கியம். சூப்பர் சார், உங்க வளர்ச்சியை பார்த்து நாங்க வியக்கிறோம் சார். அப்புறம் வித்யா, புது ப்ரொஃபசர்லாம் வந்திருக்காங்க. ஆர் யூ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். இவன் எதுக்குடி ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன ஷிபு, உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல நான் வந்ததுல? நீங்க இங்க வந்ததுல உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். இருக்கணும்ல. என்ன சார், சுகாஷினி மேடம்லாம் ரொம்ப பாவம். நீங்க ஃபர்ஸ்ட் நாளே அடிக்கிறதுக்கு கம்போட வந்திருக்கீங்க. ஐயோ லிபி, இது அடிக்கிறதுக்கு இல்லம்மா, வெளுக்கிறதுக்கு. என்ன சார், அடிக்கவே கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கேன். அடிக்க கூடாதுதான் சரண்யா, ஆனா எதையுமே பாதியில விட்டுற கூடாது. பாதியில மட்டும் விட்டோன்னு வச்சுக்கோ, அது எப்ப வேணாலும் நம்ம காலையே கடிக்கலாம். அதான் முழுசா வெளுத்து வாங்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. என்னப்பா தம்பி, ஆர் யூ ரெடி? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வரீங்களா? பிரேக் இப்ப எங்களுக்கு கிடையாது சார். நான் தான் சொல்றேன்ல, ஒரு குட்டி பிரேக் உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு தேவைப்படுது. பைக்ல வந்தனா ஒரு 5 minutes பிரேக் தேவைப்படுது. கொஞ்சம் பிரேக் போயிட்டு வரீங்களா? ஓகே சார். ஓய், பிரேக் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகே சார். இவன் மட்டும் எதுக்குடி தனியா ஓகே சொல்றா? ஆதி சார் எதுக்காக நம்ம காலேஜுக்கு வரணும்? நான் தான் சொல்றேன்ல, ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துருங்க. பாப்பா ஷிபு, என்ன ஒரு நிமிஷம்ப்பா, உனக்காக தானே இந்த பிரேக்கே. ஆதி சார். என்ன டார்லிங்? சரண்யா. ஐயோ மாட்டிக்கிட்டாளே. என்ன ஏண்டி, அவர் என்னடானா வித்யாவை என்ன டார்லிங்னு கேக்குறாரு. நாங்க இவ்ளோ ஷாக் ஆகுறோம், நீ ஷாக்கே ஆக மாட்டேங்கிற. ஐயோ ஆமால, இந்த இடத்துல நான் ஷாக் ஆகணும்ல. நான் சொல்லலாம், என்னமோ சம்திங் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டு களவானீங்கன்னு. என்ன லிபி, அவர் டார்லிங் கூப்பிட்டாரு, இவ சிரிச்சுட்டே நிக்கிறா. நீங்க 2 பேரும் தானே கூட்டு களவானீங்க, எங்க கிட்ட கேக்குற? ஆதி சார், எனக்கு என்னென்னமோ சொல்லணும் போல இருக்கு. நீ மெண்டல், அவங்க 2 பேரும் கேட்டுட்டு தான் நிக்காளுங்க. ஏன் டார்லிங், உள்ளுக்குள்ள இருந்து தானே வருது. ஆமா சார். உள்ளுக்குள்ள இருந்து வரதெல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்க கூடாது, அப்படியே சொல்லிடணும். ஆதி சார், ஹை யூ ஐ லவ் யூ சார். ஐயோ பேபி, நானே இததான் சொல்ல வந்தேன். சார், உங்களை இங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னல இவ ஐ லவ் யூ சொல்ல, அவரும் அதே மாதிரி பேசுறாரு. ஒருவேளை 2 பேரும் லவ் பண்றாங்களோ? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இரு இரு இரு, அவ என்ன பேசுறான்னு பார்த்து பேசி முடிக்கட்டு ஃபர்ஸ்ட், அப்புறம் கவனிப்போம். வரட்டு இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவள. எது நீ அவளை வச்சுக்க போறியா? அப்புறம் நீமா? ஆமா. ஏன் அவன ஆம்பளை பையன் நினைச்சியா? பொம்பளை பிள்ளடி. நீங்க 2 பேரும் வச்சுக்க ஆசைப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல, ஆனா அவ பொண்ணாச்சே. அது ஒண்ணும் இல்ல பேபி, என்னை விட்டுட்டு நீ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்ட. என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். நீ இந்த காலேஜ், நான் அந்த காலேஜ்னு தனித்தனியா பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்க போகுது? அப்போ எனக்காக தான் வந்தீங்களா? ஆமா பேபி, உனக்காக தான் வந்தேன். நம்பலையா? இங்க பாரு, ஷிபுக்கு மேல வானா சத்தியம் பண்ணவா? அப்ப நம்பவியா? இல்ல இல்ல, நான் நம்புறேன். சரிடி செல்லம், கொஞ்சம் பிரேக் போயிட்டு வரீங்களா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐயோ, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதாவது பேபி, 4:30 கிளாஸ் முடியும்ல, முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். கொஞ்சம் பிரேக் போயிட்டு வரியா? அப்புறமா பேசிக்கலாம். ஓகே சார். சரணி, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஆதி சார் எனக்காக நம்ம காலேஜ்லயே ஜாயின் பண்ணிருக்காரு. நான் சொன்னால உன்கிட்ட அவருக்கு என் மேல காதல் ஜாஸ்தி அப்படின்னு. என்ன இளவடி இது? இளவா? இங்க பாரு, காதல் புனிதமானது, அத இளவனெல்லாம் சொல்லி கொச்சப்படுத்த கூடாது. கேண்டீன் போமா? நாங்கெல்லாம் வரல, இன்னைக்கு ட்ரீட் உன்னோட தானே. வந்தா பப்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். விடக்கூடாதுடி இன்னைக்கு. கரெக்ட், வா போலாம். ஹாய் பாப்பா. எப்படி ராஜா, புது கெட்டப் நல்லா இருக்கலாம்? டேய், கொத்து கொடுக்க வந்த வாத்தியார்னா டேங்கற. இல்ல ராஜா சார், எங்க சொல்லு பாக்கலாம். என்னடா என்னே மிரட்டுறியா? சார், எங்க சொல்லு பாக்கலாம். சரி விடு, உன்கிட்ட இருந்தெல்லாம் மரியாதை வாங்கி நான் என்ன கடையா வைக்க போறேன்? என்னடா பயந்து வந்திருக்கியா?
வலிக்குது. டா டேய், ஏதாவது உன் வாயில இருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பயமுறுத்திட வேண்டாம். அப்புறம் என்கிட்ட நீ கேள்வி கேட்க கூடாது. அட நம்ம மச்சான். அட வாங்க மச்சான், என்ன பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிட்டீங்க போல. அட ஆமா மச்சான், நம்ம யாருன்னு காட்டணும்லாம். அப்புறம் மச்சான், பையன் கோஆபரேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன கூப்பிடுங்க, டிசியை கிழிச்சிடலாம். ஐயோ வேணாம் மச்சான், தம்பி பாவம். எப்படியோ ஃபைனலா என் காலேஜுக்கு வந்துட்டீங்க. வந்த வேலை சிறப்பா நடக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க உங்க பாடத்தை எடுக்க ஆரம்பிங்க, நான் வரேன். ஓகே மச்சான். என்னடா 2 பேரும் காமெடி பண்றீங்களா? அடிங்க. காலேஜ் சேர்மன் சார். இது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. பரவாயில்ல சார். ஷிபுனா, என்ன அந்த பயம் இருக்கலாம்? எனக்கு பயந்து அடுத்த நாளே உங்க ஆளுக்கு பாடி கார்டா வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு சார். எது, உனக்கு பயந்து போய் அவளுக்கு பாடி கார்டா வந்தேன்னு நினைச்சியா? இல்லையா பின்ன. நேத்தைக்கு ஈவினிங் தான் உங்களை பார்த்து உங்க ஆளை லவ் பண்ண வைக்க போறேன்னு சொன்னேன். அப்படி இல்லனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ள பயந்து போய் என்ன சார் ஆதித்யானா இவ்வளவுதானா? அட முட்டாளை, நான் கூட உனக்கு அறிவு இருக்கான்னு நினைச்சேன்டா. என்ன நீ பேசினதுனால பயந்து போய் வந்தேன்னு நினைச்சியா? போடா ஃபுல். நான் அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ வேற வேடிக்கையா? ஆமா பாப்பா, நீ தானடா சொன்ன என் ஆளை உன் காதலியா மாத்தி காட்ட போறேன் அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக்லாம் அடிச்சு விட்டியேடா. அதுக்கு அதான் யாழ நீ உன் காதலியா மாத்தி காட்ட போற. இது வேடிக்கையான சம்பவம் எல்லாம். அதான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அது புரியாம நீ வேற நான் பயந்து போய் வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு போல. என்ன சார், மனசுக்குள்ள பயத்தை வச்சுட்டு வெளியே என்னமா நடிக்கிறீங்க எல்லாம்? அட போடா நீ வேற. எப்படி என்ன பத்தி உங்க ஆள்கிட்ட சொல்லிருப்பீங்க எல்லாம்? பயப்படாதடா தம்பி, நான் போய் சொல்லுவனா? நீ வேற என்ன ஓவரா பயமுறுத்திட்ட நேத்துக்கு. அதனால பயந்து போய் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பாக்குறேன். கலாய்க்கிறீங்களா? சேச்சா, நீ சொன்ன மாதிரியே நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அவ மட்டும் உனக்கு மடங்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ வச்சுக்க. இந்த உலகத்திலேயே தான் காதலே இன்னொருத்த மடக்க பாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வேடிக்கை பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா சார்? உங்களை பாக்குறதுக்கே வேடிக்கையா தான் இருக்கு. சரிடா தம்பி, நீ உன் வேலைய ஆரம்பி, நானும் அப்படியே வேடிக்கை பாக்குறத ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நீ நேத்துக்கு என்ன ரொம்ப பயமுறுத்துனதுனால நான் பயந்து போய் தான் உனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். அதுவே எப்படி? அதுவே அவ மேல உன் சுண்டு வரல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் தம்பி நான் உன்ன பயமுறுத்திடுவேன். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த ஷிபு கிடையாது சார். குரல ஒசத்துனா உன்னால சின்ன வயசுலயே அடிச்சு வளர்த்திருக்கணும்டா. என்னடா அடிக்கவே மாட்டான், வாயால தானே வடை சுட்டுட்டு இருப்பான். இப்பதான்டா தம்பி புரிஞ்சுக்கிட்டேன். அடிச்சாதான் புத்தி வரும். உனக்கு புத்தி வரணும்ல, அதான். சார், எங்கேயுமே ஸ்டூடெண்ட் அடிக்க கூடாதுன்னு விதி இருக்கு தெரியும்ல. நான் மட்டும் நீங்க என்ன அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே குதிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஏன் சீட்டுல உங்க சீட்டு தான் கிளியும். என்னப்பா தம்பி குதிக்க போறியா? ஆமா, அப்புறம் வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாடம் எடுக்கிறது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? மார்க்கெட்ல பெருசா ஒரு காய்கறி கடை வச்சு காய்கறி வியாபாரம் பண்றதுதான் என்னோட ஆசையே. இப்ப மட்டும் நீ கீழே குதிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு என் வேலை போயிடும். நான் பாட்டுக்கு அப்படியே காய்கறி பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன். எப்படி? எப்ப குதிக்க போறேன்? இல்ல டைம் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் மச்சான் கிட்ட சொல்லி என்ன அனுப்புறதுக்கான டைம அவருக்கு தெரியப்படுத்திடுவேன். இப்ப நீ குதிக்கிறியா இல்ல நானே உன்னை தள்ளி விட்டுறவா? சார், என்ன விளையாடுறீங்களா? அப்பனா குதிக்கிற ஆளாடா நீ. இங்க பாரு, ஒழுங்கா உன் வில்லத்தனத்தை எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு படிச்சுட்டு வெளியே போற வழிய பாரு. அப்படி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சு எடுத்துருவேன். சார், இத மாதிரி ஏகப்பட்ட மிரட்டல் எல்லாம் நான் பாத்துட்டேன். அப்புறம் சொல்ல வேண்டியது ஏன் கடமை. நீ சேட்டையெல்லாம் அடக்கி வச்சுட்டு படிக்கிறத படிக்காதது உன் விருப்பம். ஆனா உன்னால விதியா இல்ல. எந்த பொண்ணுக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, மவன டிசி எல்லாம் கிளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா என்ன பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆதி இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன ஆதி இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலையா? அப்படியெல்லாம் நான் நினைக்கல. சரி ஓகே, எங்க லவ்ல வில்லத்தனமே இல்லாம இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு இருந்த, ஒரு கிளிப்பு இல்லாம போரா. ஏன்னா தம்பி, என் அண்ணன் எதிர்ப்பு இல்ல, எங்க காதலுக்கு அவளோட அண்ணனும் எதிர்ப்பு இல்ல. எப்ப நான் இந்த மேட்டை ஓபன் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் தான். என்னடா இது, நம்ம லவ்ல ஒரு வில்லத்தனமே இல்லாம போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நீ வந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ ஏன்டா பிரேக்குக்கு வரலன்னு கேட்பாங்க, போயிட்டு வா. என்னப்பா போலியா? போறேன். உனக்கு இருக்குடா, உன்னை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா?
பண்ணி காட்டுறேன்டா. என்ன தம்பி கிளம்பலையா? கிளம்புறேன். அப்போ சிக்கன் பப்ஸ் வேண்டாம் அப்படிதானே? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் ஆதி சார நினைச்சிட்டு இருக்கேன். இவ யார நினைச்சிட்டு இருக்கான்லாம் தெரியல இன்னும். என்ன நக்கலா? ஏடி நீ தானே ஆரம்பிச்சு வச்ச. கேங்ல யாருக்காவது லவ் வந்துட்டுனா அவங்கள கேங்க விட்டு தள்ளி வைக்கணும்னு நந்தினி எல்லாம் தள்ளி வைக்க தெரிஞ்சதுல. அப்பனா ஒண்ணு என்ன பண்றது? சரி விடுடி, தெரியாம வந்துட்டான். அவளே ரூல் போடுவா, அவ சொல்ற மாதிரி நம்மளே கேட்கணும். அண்ணா அப்பா ஆதி சார லவ் பண்ணிருக்கா பாத்தியா? ஏண்டி உனக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்திருக்காரு தானே? அவருக்காக தான் நம்ம இந்த காலேஜுக்கு வந்தோம். புரியல? அதாவது லிபி, நான் ஸ்டூடெண்ட், அவர் டீச்சர். ஒரே காலேஜ்ல ஒர்க் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா அவர் பேரு டேமேஜ் ஆயிடும்ல. அது மட்டும் இல்லடி, அவர் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா அதான் நான் காலேஜ் மாறிட்டேன். நீ மாறினா சரி, நாங்க எல்லாம் என்னடி பாவம் பண்ணோம்? என்னமோ நீ நல்ல ரேங்க் எடுக்கிற மாதிரி நாங்களும் நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்காக தான் நீ படிக்கிற காலேஜ்ல எங்களே கொண்டு சேர்க்கிற மாதிரி எல்லாம் பேசுன. இப்போ என்னடானா உன் காதலுக்காக எங்களையும் பலியாக்கி இருக்க. இப்போ உங்களுக்கு சிக்கன் பப்ஸ் வேணுமா இல்ல சமோசா வேணுமா? இங்க பாரு சரண்யா, நானே கொலை வரியில இருக்கேன். அப்ப மட்டும் லவ் பண்ணலாம். இது என்னடி உனக்கு பிரச்சனை? அதான் பண்ணிட்டான். ஆதிசாரா நல்லவர் தானே. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்ல தானே அவர் இருக்காரு. அவங்க எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வேற. அன்பண்ணனுக்கு கூட இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சாச்சு. அன்பண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரியும். மதுக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல மித்ரன் அண்ணா, அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்ப கிளாஸ் ரூம்ல இருந்து வந்துட்டு இருந்தாலாம், வர வழியில தான் சொன்னான். கூட்டுக்கிழமை நீங்க எல்லாடி ரெண்டு பேரும். சரி விட்ரி, அது எப்படி விட முடியும்? ஏய் அதான் இன்னைக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்ல, டபுள் ட்ரீட்டா வைக்கிறேன். என்னால எல்லாம் இது சும்மா விட முடியாது. இவ கமிட் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் நந்தனுக்கு ஓகே சொல்லியிருப்பேன்ல. ஆக அவ கமிட் ஆனது இப்ப பஞ்சாயத்து இல்ல, நீ நந்தனுக்கு ஓகே சொல்லாததான் பிரச்சனை. ஆமா பின்ன பாவம் போல என் பின்னாடியே சுத்துவான் தெரியுமா? இவளுக்காண்டி அவனை நாய் மாதிரி அலைய வச்சிருக்கேன். நந்தன் ஆமா, ஆக உனக்கு அந்த நந்தனுக்கு ஓகே சொல்லாததான் இப்ப பிரச்சனை. அதுவும் ஒரு ப்ராப்ளம் தானே. நான் கூட தான் அந்த பரமேஸ்வரனுக்கு ஓகே சொல்லியிருப்பேன். ஏண்டி அப்ப எப்படா தான் இருந்திருக்கீங்களா? இவனா கேங்ல இருந்து தள்ளி வச்சிருவா அப்படி இப்படின்னு எங்களை பயமுறுத்தி எங்களை லவ் பண்ண விடாம பண்ணிட்டு அவ மட்டும் கமிட்டட்னா அவ நந்தன சொல்றா ஓகே, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம பரமேஸ்வரனை இழுக்கற? 11th படிக்கும் போதுல இருந்தே என்ன பார்த்துட்டே இருக்கான். பாவம் தெரியுமா? நான் கூட அவனுக்கு ஓகே சொல்லிருப்பேன்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பல்ல காட்டிட்டு ஒருத்தன் நிப்பானே, அதான் அந்த ஒன்றரை கண்ணை. ஏய் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா அழகா தான் இருக்கான். நானும் பரமேஸ்வரனுக்கு ஓகே சொல்லி இந்நேரம் பார்க்க பீச்சில் நாங்களே எங்க லவ் டெவலப் பண்ணிருப்பாளா? அவன் உன்னை பார்த்தா, இத நீ பார்த்த. ஆமா 11th படிக்கும் போதுல இருந்தே அவன் என்னதான் பார்த்துட்டு இருக்கான். அட கூமுட்டான், அவன் உன்னையும் பார்க்கல அவளையும் பார்க்கல. சொல்ல போனா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே வித்யாவை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன அவன் அவளை பார்த்தா உன்னை பாக்குற மாதிரி இருக்கான், உன்னை பார்த்தா அவளை பாக்குற மாதிரி இருக்கான். இத உன்னை பார்த்தா நம்மள ஒன்ன அது எப்படி உனக்கு தெரியும்? அப்பயே டியூஷன் போகும்போதே 10th படிக்கிற அண்ணன் மாருங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் சொல்லி எனக்கு தெரியும். அப்ப அவன் என்ன பார்க்கலையா? கூமுட்டா அதான் சொல்லிட்டு இருக்கேல, உன்னை பார்த்தா அவளை பாக்குற மாதிரி இருக்கான், வித்யாவை பார்த்தா உன்னை பாக்குற மாதிரி இருக்கான். ஆக மொத்தம் அவ கமிட் ஆனது உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை கிடையாது. நீ நந்தனுக்கு ஓகே சொல்ல முடியல, அவ பரமேஸ்வரனுக்கு ஓகே சொல்ல முடியல. அடிச்சி ஒழுங்கு மரியாதையா அவ வாங்கி தர சமோசாவை சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிருங்க. எப்படியும் ஆதி சார இந்த காலேஜுக்கே வந்துட்டாரு. ஹோய் ஆதி சார் என்ன சார் சடனா எங்க காலேஜுக்கெல்லாம் மாறி இருக்கீங்க? அதான் சரண்யா சொன்னானே, அந்த காலேஜ்ல இருந்தா குருவோட காலேஜ்லாம் 15,000 எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கறதா சொன்னாரு. ஆனா சாலரிக்காக எல்லாம் நீங்க புடிச்ச காலேஜ் மாத்திக்க மாட்டீங்களே? சும்மா ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே தான். அது மட்டும் இல்ல, என்னோட லவ்வர் நீ கூடிய சீக்கிரமே ஒய்ஃப் ஆக போறேன். ஆமால நீ வர எனக்கு சொன்னியே, நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. சொல்லுமா சொல்லு. அதான் உங்க ஆளே ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல இருந்தா உங்க வேலைக்கு ஏதாவது வந்துறான்னு சொல்லிட்டு தானே இந்த காலேஜுக்கு எங்களையும் எடுத்துட்டு வந்தான். அவ மட்டும் வந்தா பத்தாதுன்னு எங்களையும் உங்களையும் சேர்த்து வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க போறேன்னு இந்த காலேஜுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன மறுபடியும் நீங்க எங்க என்ட்ரா இருக்கீங்க? அது எதுக்காகனா, அப்போ உங்களுக்கு தெரியாம லவ் பண்ணோம்,
எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணனால அதுக்காக இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நான் எப்பயாவது இந்த பரமேஸ்வரன் கோக்கி சொல்லிருப்பேன். ஆ? நானும் நந்தனுக்கு ஓகே சொல்லிருப்பேன். எல்லாம் இவளால லவ் பண்றவங்கள கேங்ல இருந்து தூக்கிடுவான், கேங்க விட்டு தள்ளி வச்சிருவான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மேல கொலை வரியில இருக்காளுங்க. சார் வேற யாராவது இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற மாதிரி இருந்திருக்கும். பையன் நீங்க ஆனதுனால சரி ஓகே பொழைச்சு போட்டுன்னு விடுறோம். தேங்க்யூ. அதுக்காக ட்ரீட் வைக்காமலாம் எஸ்கேப் ஆகலான்னு பாக்காதுங்க. வச்சிருவான். என்ன வேணும்னு சொல்ல, வாங்கி கொடுத்துடுறேன். இந்த காலேஜ்ல இருக்கதெல்லாம் வேண்டாம், வெளியே கூட்டு போய் ட்ரீட் வைக்கிறீங்க. வச்சுட்டா போச்சு. அட ட்ரீட்டுக்கு பிறந்தவளை, இவ்வளவுதான் உங்க 2 பேருக்கு வீரமா? தேங்க்ஸ், எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களா? உனக்காக தான் வந்திருக்கேன். ஆனா காலேஜ்ல நீ ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபசர், அவ்வளவுதான். அப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்? வீட்டுக்கு வா, அப்புறமா சொல்றேன். எதுக்கும் ஒரு தடவை அன்பு கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சரி, நான் அன்பு பார்த்துட்டு வரேன். சார் உங்ககிட்ட சொல்லலையா? அவருக்கு காஃபி பிரேக்ல வந்துச்சு, அவர் குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு தான் வெளியே சைட்டுக்கு போயிருக்காரு. அப்போ காஃபி பிரேக்ல கூட இப்ப என்ன சேர்த்துக்கிறது இல்லையா? ஆமா, என்கிட்ட சொன்னான் அர்ஜுனா சைட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தான். நான் தான் மறந்துட்டேன். நான் காஃபி குடிக்கிறதுக்காக தான் போறேன், நீங்க வரீங்களா? இல்ல காசி சார், எனக்கு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. இனியா மாமா உங்களை கூப்பிட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க தனியா காஃபி பிரேக்ல எல்லாம் காஃபி போய் குடிச்சது கிடையாது. வாங்க சார், ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகே. அப்படி என்ன ரகசியம் சொல்லுங்களேன். ஐயோ மேடம், அதெல்லாம் முடிச்சு போன விஷயம். அட பரவாயில்ல சார், இந்த கம்பெனி பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 விஷயங்களையாவது சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்களே சார், இன்னும் கொஞ்சம் பழகுனதுக்கு பிறகு சொல்றேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் இப்ப சொன்னா அசிங்கமா போயிடும். அட பரவாயில்ல, சொல்லுங்க சார். இந்த கம்பெனியோட சிஇஓ இனியா மேடம் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்கள இதுக்கு முன்ன நான் ஒன் சைடா லவ் பண்ணேன். எது? இதனாலதான் பழசையெல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னேன். நான் விட்டு கொடுத்ததுனாலதான் அன்பு சாருக்கு இனியா மேடம் கிடைச்சாங்க. யாரு? நீங்க விட்டு கொடுத்ததுனால அந்த சாருக்கு இனியா மேடம் கிடைச்சாங்களா? அட ஆமா மியூசிக், நம்பலையா? நான் மட்டும் விட்டு கொடுக்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேருக்கு கல்யாணமே நடந்துக்காது. ஆனா இனியா மாமா அன்பு சாரா அத்தை மாமா பிள்ளைங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்தே ஒரே வீட்ல தான் வளர்ந்துருக்காங்க. ஒரே வீட்டுல வளர்ந்தாலும் நான் விட்டு கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு கல்யாணமே நடந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க, நம்பலையா? இல்ல இல்ல, நம்புறேன், நம்புற மாதிரி தானே இருக்கு. அம்மா, விஆர் ஃபேமிலி பெரிய ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபேமிலியில உள்ளவங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் கொஞ்சம் வருஷமாவே எங்க குப்பை கொட்டிட்டு இருக்கீங்களே. அட மியூசிக், எல்லாரையும் தெரியும். எல்லாரையும் தெரியுமா? ஆமா மியூசிக், அந்த வீட்டுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே லிஸ்ட் போட்டு அடுக்குவோம்ல. யாரு? நீங்க? அட ஆமா. அன்பு சாருக்கு கூட பிறந்தவங்க யாராவது உண்டா? ஆமா, ஒரு அக்கா உண்டு. அக்காவா? ஒரு அக்கா உண்டு, எனக்கு நல்லா தெரியும். என்ன மியூசிக், எனக்கு தெரியுங்கிற விஷயத்த நீங்க நம்பலையா? நம்புறேன். அது மட்டும் இல்ல, நீங்க விட்டு கொடுத்ததுனாலதான் இனியா மேடம்க்கும் அன்பு சாருக்குமே கல்யாணம் நடந்ததே, அத கூட இப்ப நம்புறேன். அது சரி சார், அன்பு சாருக்கு தான் ஒரு அக்கா உண்டுன்னு சொன்னீங்களே, அந்த அக்காவை பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கனே. அன்பு சாருக்கு அக்கா மட்டும் தானா? வேற தங்கச்சி ஏதாவது? வாய்ப்பே இல்ல மேடம், ஒரே ஒரு அக்கா, எனக்கு நல்லா தெரியும். ஓ, அவங்க உடன்பிறப்பு பாத்திருக்கீங்களா? அப்போ பாத்திருக்கேன், நல்ல பழக்கம் தான் என் கூட. பேசியிருக்கேன், பழகி இருக்கோம் நாங்க. எப்போவாது ஆபீஸ் பக்கம் வருவாங்க. யாரு? அன்பு சாரோட உடன்பிறப்பு? அன்பு சாரோட அக்கா. ஆமா, உடன்பிறப்புனா அவங்க தானே. சரி சரி, நல்ல பழக்கம் போல. ஆமா மேடம், நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? போட்டோ எல்லாம் இல்ல மேடம், ஆனா என் ஆப்போசிட்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கௌதம் சார் நீங்களா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே 2 வாரத்துக்கிட்ட ஆகுதே, அப்படி இப்படின்னு பயங்கரமா கதை விட ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி. டாடி என்கிட்ட அன்பு சாருக்கு ஒரு தங்கச்சி உண்டுன்னு தானே சொல்லிருக்காரு. எப்பவோ ஜாயின் பண்ணிக்கிட்ட என்ன விடயமா உங்களுக்கு தெரிய போகுது. நானும் அவங்க அக்காவும் ரொம்ப க்ளோஸ். ஐயோ காசி சார், கப்பா முக்கியம், பேப்பர் கப்லயே காஃபி குடிக்கிறேன். இல்ல சார், உங்க கப்பை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அதான் எல்லாருக்கும் கப்பு கொடுத்துருக்கோம்ல, அவங்க கப்பையை யூஸ் பண்ணிக்கலாம்ல, உங்க கப்பையை யூஸ் பண்ணணும். ஐயோ கப்பு தானே காசி சார், பேப்பர் கப் தான் இருக்கேன், வாங்க போலாம். உங்க கேபின்லயே எப்பவுமே காஃபி கொண்டு வந்துருவாங்க, எப்போதான் நீங்க வருவீங்க இங்க. உங்க கப்பையை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா கப்ல என்ன சார் இருக்கு, அதான் பேப்பர் கப் இருக்கலாம், வாங்க போலாம். இல்ல சார்,
இந்த கம்பெனில அன்பு சார் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும். உங்க கப்பையே யூஸ் பண்றதுக்கு எடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். யார் எடுத்தான்னு கண்டுபிடிக்காம நான் விட போறதா இல்ல இன்னைக்கு. அட கப்பெல்லாம் ஒரு விஷயமா சார், வாங்க. எல்லாரையும் பத்தி சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல. அவங்க திங்ஸ் அவங்களுக்கு ஒழுங்கா வச்சுட்டு யூஸ் பண்ண தெரியாதா? தனித்தனி கப்பு தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்ல. காசி சார், என் கப்பு மிஸ் ஆனதுக்கு நானே ஃபீல் பண்ணல. அது மட்டும் இல்ல, நான் இந்த பக்கமாலாம் வரதே கிடையாது. எப்பவாவது ஒருக்கா நீங்களும் நானும் இந்த டைம்ல ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா பேச்சு வாக்குல இந்த பக்கமா வர்றது உண்டு. மத்தபடி எங்களுக்கு காஃபி கேபின்லயே வந்துரும். எப்பவாவது ஒருக்கா வரேன். என் கப்பையெல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா? நீங்க வாங்க போலாம். அவரவர் கப்பை தான் யூஸ் பண்ணணும்னு வழக்கம் இருக்கலாம். அதே மீறி என்ன? ஏய் இசை, உன் கப் சூப்பரா இருக்க. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? வீட்ல இருந்தா? ஆமா பாத்தியா, நீ நேத்துக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிட்டல. நானும் புதுசா நேத்துக்கு தான் இங்க வந்தேன். அதுவும் நீ போனதுக்கு பிறகு கௌதம் சார் தான் கூட்டு வந்தாரு. லாஸ்டா ஒரே ஒரு கப் தான் இருந்துச்சு, அதை எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாடல் கப்பு வேற யாருக்கும் இல்லையே, அதான் கேட்டேன். இதுவா? இது புதுசு மாதிரி தான் இருக்கு, கப்பு வேற இல்ல. அப்போ கௌதம் சார் தான் இதை யூஸ் பண்ணுங்க, இது யாரும் யூஸ் பண்ணல, புதுசா யாரோ வாங்கி வச்சிருக்காங்கன்னு எடுத்து கொடுத்தாரு. ஓ அப்படியா? ஆனா அழகா இருக்கு. கப்ல எல்லாம் என்ன இருக்கு? கப்பையா சாப்பிட போறோம். ஆனாலும் உங்க கப்பை யாரு எடுத்தான்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை சும்மா விட போறது இல்ல சார். நான் என் கல்ல மாட்டிட்டோம், அப்புறம் இருக்க. அட விடுங்க சார். என்ன சாம் சார் எல்லாம் இங்கதான் காபி குடிக்க வருவாங்களா? ஓ வந்திருக்காருல இன்னைக்கு. அது ஒண்ணும் இல்ல, இந்த காசி கூட ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க பேச்சு முடிஞ்சோன்னா இந்த காசி தான் இங்க கூட்டு வந்திருக்கோம். மத்தபடி இந்த காஃபி பிரேக் இருக்குல்ல, அந்த டைம்ல இனியா மேடம், அன்பு சார், சாம் சார் 3 பேரும் ஒன்னா கூடிடுவாங்க. ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ சரி சரி. இந்த கப்பு சாம் சாரோட கப்பாச்சு. சார் உங்க கப்பை யார் எடுத்து வச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆள் வேற பார்த்து தொலைச்சிட்டாரா? சார் நான் இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு வந்த நாளையில இருந்தே சரியில்லை. எந்த பொண்ண சொல்றீங்க காசி? நீங்க 2 பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்கல்ல, அதுல அந்த அஞ்சும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். கூட ஒண்ணு இருக்கலாம், கேரக்டர் வைஸ் ரொம்ப மோசம் சார். யார இசை சொல்றீங்களா? ஆமா சார், அவ்வளவுதான் சொல்றேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணுதான். நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு தான் பொண்ணுங்களை தப்பா பேசி பழக்கமே இல்லையே. சோ இந்த ஆள் வேற. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கப் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஒரு கப் வித்தியாசமா இருக்குன்னா அது யாரோடதுன்னு தெரியாதா? விடுங்க சார், கப்புக்கெல்லாம் இவ்ளோ பிரச்சனை பண்ணுவீங்களா? இவ்ளோ பெரிய கம்பெனில ஒர்க் பண்றோம், ஒரு கப்புக்கெல்லாம் இவ்ளோ நில அழிஞ்சு நிக்கிறீங்க. சார் அவங்க கப்பை அவங்க யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் விஷயம் தெரியாதா? புதுசா வந்திருக்காங்க, புது கப்புன்னு நினைச்சிருப்பாங்க. நானே பெருசா எடுக்கல, நீங்க எதுக்கு பெருசா எடுக்கிறீங்க? நான் இதை விட போறதா இல்ல சார். ஏற்கனவே என் மேல கொலவரியில இருக்கான். இந்த ஆள் வேற உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கு அவ கூட சண்டைக்கு போனாருன்னா அன்பு மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியே என்ன வெறுத்தாலும் வெறுத்துருவாங்க. இன்னைக்கு அவளுக்கு டிசிப்ளின் என்ன நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க காசி, ஏன் கப்ப அவங்க யூஸ் பண்ணாங்க, நானே பெருசா எடுத்துக்கல. இந்த விஷயத்த இதோட மறந்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. இது சம்பந்தமா அவகிட்ட போய் பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன் சார்? பொண்ணுங்களுக்கு டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் பத்தி எல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கப்பை மாத்தி யூஸ் பண்ணதுனால டிசிப்ளினே இல்லாத பொண்ணுன்னு நீங்களே நினைச்சிடாதுங்க. ஒருத்தவங்க கூட பழகிறதுக்கும்னா 1-2 விஷயங்களை மட்டும் வச்சு இவங்க இப்படிதாங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்த எப்படியே விடுங்க. அன்பு சார் சொல்லில அந்த பொண்ணுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதனால நீங்க இப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா இந்த பொண்ணு அன்பு சாருக்கு வேண்டப்பட்ட பொண்ணாச்சே, அதனாலதான் அவ காலை வச்சு அன்னைக்கு உங்ககிட்ட அசிங்கமா நடந்துகிட்டது. எதையுமே நீங்க பெருசா எடுத்துக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட பொண்ணுங்களா நான் சும்மா விடுறதா இல்ல. டிசிப்ளின்னா என்னன்னு நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்டி. மித்ரா, என்னாச்சு இப்படி வாமிட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல அண்ணி. அதான் நேத்துக்கே உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன், அத்தைக்கு மருமகளுக்கு நூடுல்ஸ் ஒத்துக்கவே ஒத்துக்காது. 2 பேருக்கு ஆனா நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒத்துக்காததுனாலதான் வாமிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, நான் மருந்து ஏதாவது கொடுக்குறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. மருந்து சாப்பிடாம எப்படி ஸ்டாப் ஆகும்? காலையிலே காலேஜ் கிளம்புனீங்க, காலையிலே முடியல, வாமிட் வர மாதிரியே இருக்குன்னா லீவ் போட்டீங்க. ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னும் சரியாகலனா? உங்க அண்ணன் வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாலும் வர மாட்டேங்கிறீங்க. இப்படியே வாமிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டயர்ட் ஆயிருவீங்க. அண்ணி எனக்கு உடனே காலேஜ் போகணும். காலேஜ் போகணுமா? முடியற டைம் ஆயிடுச்சு, இப்ப காலேஜ் போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல அண்ணி, உடனே போகணும். சரி கைய கொடுங்க, முத உள்ள போலாம். கையா? ஆமா, காலையில இருந்தே வாமிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்கல்ல, தலை சுத்தி கீழே ஏதாவது விழுந்துருவீங்க. இது அதுதான், அவனாலதான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுதான் அன்னைக்கு என்ன கலாய்ச்சிருக்கான். அண்ணி மட்டும் கைய பிடிச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களே. அந்த ஃப்ராடால என் மானமே போகுது. கைய கொடுங்க மித்ரா, உள்ள போலாம். இல்ல அண்ணி, நான் ஆட்டோ பிடிச்சி
காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். அதான் இப்ப எதுக்கு? இல்ல நாளைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இன்னும் கரெக்ஷன் பண்ணவே இல்ல. கொஞ்சம் சரியானதுக்கு பிறகு கரெக்ஷன் பண்ணுங்க. இப்ப உள்ள வாங்க. இல்ல நீ கரெக்ஷன் பண்ண வேண்டிய பேப்பர்லாம் காலேஜ் கபோர்ட்ல இருக்கு. சரி நான் குருக்கு கால் பண்றேன். வரும்போது எடுத்துட்டு வருவாரு. இல்ல இல்ல கீ என்கிட்ட இருக்கு. நீ உங்ககிட்ட ஒரு கீ இருந்தாலும் எப்படி இன்னொரு கீ ஆபீஸ்ல இருக்கோம்ல? இப்படி பாயிண்டா பேசுறாங்க. இல்ல நீ இந்த கபோர்டுக்கான இன்னொரு கீ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. அதனால என்கிட்ட இருக்க கீயை வச்சு தான் ஓபன் பண்ண முடியும். இல்ல உங்களை எப்படி ஒத்தையில அனுப்புறது? வீட்லயே யாரும் இல்ல. இப்ப என்னையும் கொஞ்ச நாளைக்கு டிராவல் எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. இல்லனா நானாவது கூட்டு போயிருப்பேனே. ஐயோ அண்ணி நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒத்தையில போயிட்டு வருவேன். போயிட்டு வந்துடுறேன். மித்ரா இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா? நேத்திக்கு சொன்னேன் அவளுக்கும் ஒத்துக்காது இவங்களுக்கும் ஒத்துக்காது அப்படின்னு. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு. சரிடா, அப்ப நீ அந்த வேலையை முடிச்சிரு. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அனௌன்ஸ் பண்றேன். ஓகே. சரி மச்சான், உன் லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன்டா கேக்குறான்? எல்லாம் ஓகே தான். ஆனா லவ்வுக்கு மட்டும் ஓகே சொல்ல மாட்டேங்கிறான். கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம், ஆனா லவ் பண்ணலைங்கிறான். அது எப்படிடா கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்ங்கிற பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லலாம்? அது ஒரு விஷயம். அதை விடு. குரு என்ன உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருந்த? ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் குரு. முக்கியமான விஷயமா பேசணுமா? போன் பண்ணிருக்கலாம்ல. உடம்பு சரியில்லாத நேரம் எதுக்கு அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்க? குரு ரொம்ப முக்கியமான விஷயம். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவன் தானே இருக்கான், பேசு. இல்ல இல்ல தனியா பேசணும். சரிடா, எனக்கும் இப்ப கிளாஸ் இருக்கு, நானும் கிளம்புறேன். சரிடா, அந்த வேலையை முடிச்சிட்டு என்கிட்ட சொல்லிடு. சரிடா. என்ன குரு ரொம்ப பெரிய தப்பு நடந்துட்டு. ரொம்ப பெரிய தப்பு நடந்துட்டான்? என்ன தப்பு நடந்தது? என்ன ரொம்ப பெரிய தப்பு? எனக்கு வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. சரி, வாமிட் வந்துச்சுன்னா வாமிட் பண்ண வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா உன் வீட்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, அதை விட்டு காலேஜுக்கு வந்திருக்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஓ, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, அதனால நீதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு வந்திருக்கியா? அது இல்ல. வேற என்னடி? அது எது? அதான் அன்னைக்கு நடந்ததெல்லாம். என்னைக்கு என்ன நடந்தது? அதான் அன்னைக்கு நடந்ததெல்லாம். யார் நடந்தா? அது இல்ல. அந்த ரூம்ல ஃபயர் எல்லாம் பத்திக்கிச்சே. அப்ப ஒண்ணு நடந்ததெல்லாம். அந்த மேட்டர் நீ கூட கோஆபரேட் பண்ணி நடந்ததே. விளையாடாத குரு, விஷயம் ரொம்ப சீரியஸ். ஓ அப்படியா? சாரிமா, நான் சோகமா முகத்தை வச்சிட்டேன். என்ன மேட்டர்? நீ பண்ண அந்த விஷயம் நல்லா இருந்ததுல? நீ கோஆபரேட் பண்ண விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் வந்துட்டா? இல்ல குரு, இப்ப அதோட ரிசல்ட் வந்திருக்கு. இது என்ன வளருதுன்னு தெரியலையே. என்ன ரிசல்ட் டி? உன் குழந்தை. ஏன் குழந்தையா? இப்போ என் வயித்துக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. என்னடி வளர்ற லூசு? குரு அதான் அன்னைக்கு நடந்துச்சுல, அதுதான். இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கேன். மேடம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அதான்டா, காலையில இருந்தே வாமிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓ, அத வச்சு கன்ஃபார்ம் பண்ணியா? அம்மா நைட் என்ன சாப்பிட்டேன்? நூடுல்ஸ். இப்ப அதுவா முக்கியம்? இதுக்கு பதில் சொல்லு. நான் என்ன பதில் சொல்லணும்? ஏண்டா ஃப்ராடு, நீ தானே காரணம். நீ என்ன பதில் சொல்லன்னு கேக்குற? நீ தானடா காரணம். ஓ ஆமால, நான்ல காரணம். அத வேற மறந்துட்டேனே. அப்போ ட்வின்ஸ் ரெடி ஆயிடுச்சா? நீ சொன்ன மாதிரி நீ அண்ணன் கிட்ட வந்து பேச. அண்ணி வேற கைய கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு பெரிய குட் நியூஸ் டி இது. டேய் பொறுக்கி. எஸ். கொடுத்தா மாட்டிப்போம்ல. ஆமால, கொடுத்தா மாட்டிப்பியே. மாட்டிப்பனா? அப்ப நீ? சோ இப்ப என் குழந்தைங்க உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதே ஏன்டா இவ்வளவு சவுண்ட் கம்மியா சொல்ற? ஏன் வெளியே காட்ட கூடாதுலடி? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஆக்சுவலா ஜில்லு, இந்த மாதிரிப்பட்ட நேரத்துல பொண்ணுங்க எல்லாம் புருஷனோட அரவணைப்புக்கு தானே எங்குவாங்க. ரொம்ப முக்கியம். ஒழுங்கு மரியாதை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு. இல்ல அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கோ. இருடி வரேன். இந்த ட்ரெஸ் போட்ட வேற நமக்கு ரொமான்ஸே வராதே. இது காலேஜ் சேர்மன் ரூம்ங்கிற ஞாபகம் தான் வரும். என்ன பண்ற? ஏ லூசு. இருடி வரேன். இப்ப என்ன மண்ணங்கிட்டிக்கு ட்ரெஸ் கலட்டுறான்? ட்ரெஸ் இல்லடி, கோட்டு தான். என்ன? என்னடி என்ன அப்பா வாக்கியிருக்க? உன்னை அப்படியே தூக்கி ஒரு சுத்தாவது சுத்த வேண்டாமா? டேய் பொறுக்கி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுடா. எவ்வளவு கூலா இருக்க. வெளிய தெரிஞ்சதுன்னா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா இது? எதுடா நீ அம்மாவுக்கு போறது, நான் அப்பாவுக்கு போறதா? ஜில்லு, இதெல்லாம் ஒரு வாரம் பாரு, நான் அழுதுருவேன். எதுக்கு? ஐயோ, என் ஜில்லு வேற நல்ல விஷயம் சொல்லிருக்க. ஒரு ஸ்வீட் கூட இங்க இல்லாம போச்சு பாத்தியா? என்னைக்கு ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது சார் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுங்கன்னு டைரி மில்க், ஸ்னிக்கர்ஸ்னு என்னென்னமோ சாக்லேட் கொண்டு தருவாங்க. இன்னைக்கு பார்த்த எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பிறந்த நாளும் வரல. சோ என்கிட்ட சாக்லேட்டும் இல்ல.
இப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? கல்யாணமா? இதுக்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? குரு, நீ லவ் பண்றேன்னு சொல்லு, அப்புறம் டும் டும் தான். ஓ நீ அவ்வளோ நல்லவனா? லவ் பண்ணா மட்டும்தான் கல்யாணம், அப்படி இல்லனா இப்படியே இருக்கலாம். ஓ லவ் பண்ணா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா மத்ததெல்லாம் மட்டும் அதுக்கு முன்னமே எடுத்துப்ப. ரொம்ப புகழாத, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. விளையாடாத குரு, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதடி, 10 மாசம் தானே. இந்த பயம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறதுதான். அதுல உங்க வீட்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, நீ எல்லாம் பயப்படவே வேண்டாம். வீட்லயே டெலிவரினா கூட பிரச்சனையே இல்ல. அடிச்சிருவேன் குரு, எனக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டே இருக்கு. ச்சே, இவ்ளோ பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்கான். இந்த அட்மின் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஜூன் ஜூலை மாதத்தில் பாட்டு போட்டு செலிப்ரேட் பண்ண விட வேண்டாமா நம்மள? பாட்டாடா கேக்குது உனக்கு இப்போ? சரி, நம்மளே ஒரு பாட்டை பாடுவோம். அதுக்கு முன்ன ட்வின்ஸ்ங்கிறது கன்ஃபார்ம் தான். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? 2 குழந்தைங்களா ஆண் குழந்தைங்களா இல்ல 2 குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா? ஒன்னு ஆண் குழந்தை இன்னொன்னு பெண் குழந்தையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? என்ன? ஏன் தள்ளி போ. ஏன் நான் உன் பக்கத்துல வரக்கூடாதா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் உன்னை விட்டுருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? இல்ல, முதே உன் லவ்வுக்கு ஓகே சொல்லலைன்னா நான் வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அதுல இனிமே என்ன கழட்டி விடுறதுக்கு தானே பாப்பேன். என் கண்ணை பாரு, உன்னை நான் விட்டுருவேன்னு உனக்கு தோணுதா? முதல்ல உன்னை எப்ப நான் பார்த்தனோ அந்த செகண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் எனக்குள்ள இருக்கிறது நீ 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 மட்டும்தான். வேற யாருக்கும் இடமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ உன் அண்ணன் சம்மதத்தோட எனக்கு ஒய்ஃப் ஆக்குறத விட உன் சம்மதம் தான் எனக்கு வேணும். ஐ மீன் உன் காதல் தான் எனக்கு வேணும். இப்போ கூட உன் கண்ணை பார்க்கும்போது எங்க நமக்குள்ள எதுவும் நடக்கலன்னு உளறிடுவனோன்னு பயமா இருக்கு. ஆனா அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ என்ன அலைய வைப்பிய தவிர என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அட்லீஸ்ட் இதுக்காகவாது என்ன நெருங்கி வரையே. என்ன? என்ன பிடிக்கல உனக்கு? சத்தியமா பிடிக்கல? பிடிக்கல. பிடிக்காம தான் நான் இவ்ளோ நெருக்கமா வந்ததுக்கு பிறகு கூட விலகாம நிக்கிறியா? தள்ளி விட்டதான் உன் மனசுல நான் இல்லைன்னு ஆகிருமா? அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் நான் உன்னை சுத்தி வரனே தவிர வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல? எதுவும் இல்ல. எதுவும் இல்லாம தான் நான் அவ்வளோ பக்கத்துல வந்ததும் உன் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிச்சுதான். நான் கிளம்புறேன். முடிவை கேட்டு போலான்னு தான் வந்தனே தவிர உன் மேல வேற எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இதனால உனக்கு லவ் இருக்கா இல்லையான்னு இப்ப தெரியும் பாரு. வேண்டாம். எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே, உறங்காமல் தவித்திருந்தே, விண்மீன்கள் எரித்திருந்தே, எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தே, உயிர் சுமந்து பொறுத்திருந்தே, உன்னை கண்டு உயிர் தெளிந்தே, நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி, காதல் ஜோதி பெண்ணழகே, மண்ணும் விண்ணும் போனாலும் மாறாது இந்த சொந்தம். இப்பவும் என் மேல லவ் இல்லைன்னு சொல்ல போறியா? அன்னைக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ நீ மயக்கத்துல இருந்த, இப்போ நீயா தானே இருக்க. புடிச்சிருக்கா பிடிக்கலையா? தெரியல எனக்கு. ஒன்னில் புடிச்சிருக்குன்னு சொல்லுடி, இல்லனா பிடிக்கலன்னு சொல்லு. அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நீ சந்திச்சவங்க வேணா எப்படி வேணாலும் எப்படிப்பட்டவங்களா வேணா இருந்திருக்கலாம். ஆனா இந்த குரு கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். இப்ப நீ வந்து சொன்னியே பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு. இப்ப இல்ல, உனக்கும் எனக்கும் வயசானாலும் என் மனசுல இருக்க ஒன்ன யாராலையும் அழிக்க முடியாது. நான் உன்கிட்ட எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம், உன்கிட்ட விளையாடுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மூணாவதா உன் அண்ணன் என்ன, உன் அம்மாவே உன்னை பார்த்து யாரும் சீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். ஒரு பொண்ணை உண்மையா விரும்புற எவனா இருந்தாலும் மூணாவதா ஒருத்தங்க வந்து அசிங்கமா பேசுறதுக்கெல்லாம் விட்டுற மாட்டான். ஐ லவ் யூ. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும்டி, ஆனா உன் வாயிலேருந்து அது வராது. வரும், ஒரு நாள் வர வைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகணும். போலாம், என் வேலையை முடிஞ்சிச்சு, நானே கூட்டு போறேன். கையெடு. கண்டிப்பா கை எடுக்கணுமா? கையெடுறா. நானே ஏதோ ஒரு ஞாபகத்துல நின்னுட்டேன். இதோ தெளிஞ்சிடுச்சுல. சாம், நான் சொல்றதுக்கால நீ இப்ப எங்கேயும் போக கூடாது. அம்மா, அவன் நான் ஆஸ்திரேலியா போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏன் நாயேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தங்கச்சி இருக்காலாம், அவதான்.
எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டான். அவளை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் வீட்டுக்கு வர போறதில்ல. இங்க பாருடா, அசிங்கப்பட்டு தான் வரப்போற, போகாத. போகதான் போறேன். போயிட்டு வந்து இந்த சாம் யாருன்னு காட்டுறேன். டேய் டேய், ஏய் இசை, இந்த வரேன்டி வரேன். இவன் அவகிட்ட இருந்து பல்பு வாங்காம வர மாட்டான் போல இருக்கேன். போப்போம், எனக்கு என்ன, காலையில எந்திரிச்சு என்ன எதுக்கு அனுப்புனீங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேளு. அப்ப உனக்கு இந்த அருவி யாருன்னு காட்டுறேன்டா.